வணக்கம். பாண்டிச்சேரியிலிருந்து கலைமாமணி ராஜ்குமார் மற்றும் எங்களுடைய மாணவர்கள் சேர்ந்து குத்துவரிசை சிலம்பம் பாடங்களை கொடுத்துட்டு வரோம். நம்ம குத்துவரிசை பாடங்கள் ஆரம்பத்தில் கொடுத்தோம், காலப்போக்கில் அப்படியே நிறுத்தி வச்சோம், வெளியில் கொடுக்கல. ஏன் என்றால் பல கத்துக்குட்டி ஆசிரியர்கள் எல்லாமே நம்மளுடைய பாடங்களை பார்த்து எடுத்துக்கொண்டு அதை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி பெரிய அவங்களுடைய பாடம் மாதிரி கொடுத்ததுனால நாங்கள் வந்து புதுச்சேரியிலேருந்து குத்துவரிசை பாடத்தை கொடுக்குறதே நிறுத்தி வச்சுருக்கோம். அந்த வகையில் ஏற்கனவே இந்த பாடத்தை நம்ம கொடுத்துருக்கோம். அந்த கொடுத்த பாடம் இன்றைக்கி வெவ்வேறு ஆசிரியர்களாக மூலமாக மீண்டும் அது வெளியில் வந்திருக்கு. அது அந்த அந்த பாடத்தில் நுணுக்கத்தை ஒரு பாதி தான் நான் காட்டினேன், மறுபாதி காட்டலை. அதனால் அதே போலவே ஒரு சில ஆசிரியர்கள் நம்மளுடைய காணொலி மூலியமாக கொடுத்து வரக்கூடிய ஆசிரியர்களை பல பேர் பார்த்துருப்பீங்க. இந்த முறை நீங்கள் துக்கடாடி ஏற்கனவே நாம் கொடுத்துருப்போம். ஒரு அடி வருதுன்னா கண்ணிமிக்க நேரத்தில் செய்யறதுக்கு தான் துக்கடாடி. இதெல்லாம் கரெக்டாக குத்து அடிக்கும் அப்படியே அடிக்கும் இன்னாண்ட ஊந்துடும். இந்த அடியை இப்போது சமீப காலமாக ஒரு சில ஆசிரியர்கள் செய்வதை நாம் பார்த்துருக்கோம். அதற்கு முன்னாடியே நாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவில் கொடுத்துருக்கோம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த அடியை எப்பொழுதும் நம்ம கொடுத்துருக்கோன்னு உங்களுக்கு தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதே கட்டிடத்தில் தான் இருந்து நம்ம செய்து காட்டியிருக்கோம். துக்கடா அடினா என்ன, துக்கடான்றது கட்ட முடியாத அடி, அப்படி மிக வலுவாக விரைவாக செய்யக்கூடிய அடி அப்படின்ற மாதிரி நம்ம காட்டியிருப்போம். அப்போது ஒரு மறைப்பு எப்படின்னது சின்ன ஒரு மறைப்பு வைத்து தான் நம்ம பாடத்தை இறக்கணும். இப்போது அதை விலகு செய்ய போகிறோம். எல்லா அடியும் கட்டலாம், கட்ட முடியாதுன்றதுலாம் கிடையாது. கட்ட தெரியாதவனுக்கு தான் அடி விழும், கட்ட தெரிஞ்சால் அடி விழாது. இப்போது ஒரு கையில் குத்து மட்டும் செய்யும், குத்துறாரு அடிக்கணும், குத்து அடி. சரிங்களா? ஒரு செகண்டில் இந்த அடி பட்டார்னு ஊண்டணும். இதுதான் பாடம். இப்போ நான் செய்கிறேன், அதே துக்கடாவை அவர் செய்வார் பாருங்க. குத்து இது நான் செஞ்சு வலது ஒன்று அவ்வளோ. புரியுதுங்களா? இந்த கட்டு இருந்தால் இதை கட்டுவான், மீண்டும் வேகமாக செய்வான். புரியுதுங்களா? இந்த கட்டு இருந்தால் அது ஓடி ஆகும். இவனை நெருங்கி செஞ்சால் கட்டு இல்லாதவங்க நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். குத்துவரிசையில் என் தந்தையிடம் பயின்றவன் தான் நாங்கள். எங்களுடைய மாணவர்கள்லாம் பாருங்கள், கட்டு இங்கே வச்சுருக்கோம். சரிங்களா? நல்லா பாருங்கள், கட்டு இங்கே இருக்கும். என்னிடம் பயின்ற மாணவர் எல்லாருமே கட்டு இங்கே வச்சுருக்கோம். வேறு ஒரு சிலர் செய்வாங்க எப்படி இப்படி. இது வந்து நம்மளுடைய விளையாட்டு, பாரம்பரிய விளையாட்டு கிடையாது, மேல்நாட்டு கலையில் செய்யறதை பார்த்து பல பேர் இன்றைக்கி இந்த முறையில் செய்யலாம். புரியுதுங்களா? நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுனா இங்கே வரும், அடுத்து வரைப்பகுதி வரும். ஒரு சிலர் இப்படி வரைப்பகுதி கட்டி வரும். இது வேறொரு ஆசான்கள் செய்யக்கூடிய முறை. இந்த முறையும் நான் ஏற்கனவே விளக்கியிருப்பேன். குத்துவரிசையில் இப்படியெல்லாம் பாடங்கள் இருக்குது, இப்படியெல்லாம் ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த துக்கடா அடியை நீங்கள் கட்டணும், இது போன்ற நுணுக்கமான அடிகளை தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம சொல்கிற இந்த கட்டு வச்சுருந்தா எந்த அடி வந்தாலும் தடுக்கலாம், மறித்து அடிக்கலாம். சரிங்களா? ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். என்ட்ரன்ஸ் ட்ராகனில் வரக்கூடிய ஒரு அசைவு ஆமாம், அப்படி நிற்பாங்க, இதை கலைச்சி இந்த அடி இது செய்வாங்க. அதுவும் நம்ம இந்த ஒண்டியில் நிற்க மாட்டாங்க, இப்படி இதை கலைச்சி இந்த அடி கட்டு. இப்போது இந்த கட்டு நம்ம கட்டு இருக்குன்னா நேரம் ஓடி வந்துடும். இந்த விளையாட்டு அங்கே கட்டு அப்படி அப்படி நிற்கிறோம். கலைச்சி இங்கே அடிக்கிறதுக்குள்ளே அந்த கை வராது, கட்ட முடியாது. இதை வேறு வகையில் செய்யலாம், அது வேறு வகை. ஆனால் இந்த கட்டோடு தான் இருக்கணும். இதுதான் என் தந்தையிடம் நான் கற்றுக்கொண்ட பாடம். புரியுதுங்களா? அதை மீண்டும் தெரியப்படுத்த சொல்லலாம். என் தந்தையிடம் உள்ள குத்துவரிசையுடைய சிறப்பு என்னென்னா, ஒரு கை தான் இந்த கை கட்டில் நிற்கணும். எக்காரணத்தை கொண்டு நாங்கள் இப்படி வச்சுருக்க மாட்டோம். என்கிட்ட கற்றுக்கிற மாணவர் யாரையும் இப்படி வைக்க மாட்டாங்க. இல்லைனா ஒரு கையை இப்படி வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு கையால் சண்டை செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு கை அப்படியே இது போன்ற கட்டுமுறை உள்ள பாடங்களை நான் தேடி பார்த்தேன், யாரும் செய்யலை. அதனால தான் நாமளும் சரி இதெல்லாம் நம்ம நுணுக்கத்தை சொல்லிக் கொடுக்க ஒன்றும் தெரியாத மேலோட்டமாக வீடியோவை பார்த்து கற்றுக்கொண்டவர்கள் எல்லாமே பெரிய பெரிய ஆசான்களை போலித்தனமாக இறங்கி சொல்லித்தராங்க. அது நம்மளுக்கு பிடிக்கல. அதனால தான் குத்து வரிசை டோட்டலாக நிறுத்தி வச்சோம். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் விட்ட
துக்கடா என்ற பாடத்தை மீண்டும் ஒரு சில ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் தங்களை பெரிய இயக்கமாக சொல்லிக்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க அடிக்க மட்டும்தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கட்டுமுறை வராது. கட்டுமுறை ஏன் வராதுன்னா அவங்களுடைய பாதுகாப்பு யுக்தி இந்த முறையில் நிற்காது. மீண்டும் செய்யும் குத்துவா மீண்டும் செய்யும் குத்து ஒரு கட்டு அடி கட்டு அடி கட்டு குத்து 1 2 சரிங்களா? இந்த கட்டு இருந்தால் மட்டும்தான் இது ஓடிடும். இங்கே இருந்தால் மட்டும்தான். அதை விட்டுட்டு தவிர்த்துட்டு இங்கே வச்சுருந்தா அது வராது. மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால தான் நம்மளுடைய பாடத்தில் உள்ள நுணுக்கங்களை நாங்கள் பொறுத்திருக்கிறோம். சரியான தகுதியான மாணவர்களுக்கு மட்டும் நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்டு வரோம். இதை வந்து காணொலி மூலிமா திறந்த வெளியாக கொட்டி இறைக்கிற பாடம் கிடையாது. மிக மிக நுணுக்கமான முக்கியமான பாடங்கள். இது தகுதியுள்ளவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அதே சமயத்தில் நுணுக்கமான பாடம் என்பதனால மறைத்து தான் சொல்லித்தர போடும். சரிதாங்களா? ஒழுக்கமாக குரு பக்தியோட பயபக்தியோட வரவங்களுக்கு இந்த பாடம் நுணுக்கமான பாடங்கள் செய்யலாம். என்கிட்ட பல ஆண்டுகளுக்கு மேலே பயிற்சியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இதெல்லாம் செய்வாங்க. ஆரம்பத்திலே சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் இது கிடையாது. இப்படியெல்லாம் பாடம் இருக்குது. துக்கடால ஒரு வகை தான் இது. இந்த மாதிரி துக்கடால கட்டு வகை இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இவ்வளோ பாடங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கு நிறைய போலிகள் வெளியில் உலாவிக் கொண்டு இருக்குது. காணொலி பார்க்கக்கூடிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். நன்றி, வணக்கம்.